கார்டிலேஜ் பியர்சிங் பண்ணாதீங்கன்னு எக்கச்சக்கமான டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பியர்ஸ் பண்ண என்னோட கதையை பற்றி கேட்போமா? இந்த கார்டிலேஜ் பியர்சிங்கோட ஹீலிங் டைம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த நிறைய பேரில் நம்ம வரமாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் பியர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு தான் அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு. நான் கமல் பர்ச்சேஸ் பண்ண கடையில் இயர் பியர்சிங் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காது நல்லா கியூர் ஆகிட்டே இருந்துச்சு, இன்னொரு காதில் மட்டும் வீக்கம் மட்டும் இருந்துச்சு, வலியும் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு 4 திட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே ப்ராப்பராக இயர் பியர்சிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இஎன்டியில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி நீங்களும் பியர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிளான்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்டையோ இல்லைனா ஒரு இஎன்டி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பியர்ஸ் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கு, ஆனால் அதோட வலிகள் இருக்குல்ல அதுதான் அதிகம். அதுக்கப்புறமா எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஆயின்மெண்ட்டும் டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க. 1 வீக் பார்ப்போம், கியூர் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. நல்ல வேலை இப்போ கியூர் ஆயிடுச்சு, பார்க்கறதுக்கு இப்போ ரொம்ப அழகாக தான் இருக்கு. ஆனால் வலி இருக்கே, அந்த வலி. உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மம்மி, ஹாப்பி பேபி, பாய்.